ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஒரு சின்ன ஒரு தியானமாய் தேவன் தேடுகிற மனிதன் என்கிற ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை தியானிக்க விரும்புகிறேன். இது ஒரு வித்தியாசமான கோணத்தில் நான் இந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். நாம் தேவனை தேட வேண்டும். கரெக்டாக, நாம் தேவனை தேட வேண்டும். நம் தேவனை தேடும் பொழுது அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மளையே தேடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மளையே தேடுகிறார். we are wanted by God. தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், he is looking for people. தேவன் சில மனிதர்களை ஆண்டவர் தேடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த லிஸ்ட்டில் நம்ம வரணும். ஆமென். இன்றைக்கி அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கணும். ஆண்டவரை கிட்டி சேருகிற லிஸ்ட் வேறு, ஆண்டவர் தேடுகிற ஒரு மனிதனாய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாய், ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு மனிதனாய் நாம் இருக்கும் பொழுது அது நமக்கு இதை விட பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. வேலைக்கு போகும்போது நாம் பல பேருக்கு அப்ளை பண்ணுவோம். ஆனால் நினச்சி பாரு, ஒரு கம்பெனிலேருந்து உங்களைய தேடி உங்களை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வேணும், இப்படிப்பட்ட ஒரு அம்மா தான் வேணும் எங்கள் வேலைக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு. அந்த கம்பெனியில் நான் அப்ளையே பண்ணல, என்னை கூப்பிட்டு எனக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நமக்கு உலக பிரகாரமான காரியங்களிலே நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. அப்போ தேவன் நம்மளை தேடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார் என்பதை ஒரு 5 காரியத்தை நாம் பார்ப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்ட மனிதனை தேடுகிறாரா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் எப்படிப்பட்ட மனிதனை தேடுகிறார்? திறப்பிலே நின்று அவரிடத்திலே ஜெபிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எதிர்பார்த்து வேண்டுகிற தேவனாக இருக்க. ஆண்டவர் கடைசியில் முடிக்கும் போது சொல்றார், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அந்த ஒருவரும் காணாதபடிக்கு இருக்கிற அந்த லிஸ்டில் இல்லாமல் ஆண்டவரிடத்திலே நாம் விண்ணப்பிக்கிறவர்களாய் பரிந்து பேசுகிற அந்த லிஸ்ட்டில் நாம் இந்த காலை வேளையில் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சில வேளையில் அதை முக்கியமாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பொதுவாக நமக்கே சிலர் சொல்லுவாங்க, நான் எனக்கே ஜெபிக்கிறது இல்லை, நான் எனக்கே ஜெபிக்கிறது இல்லை, நான் எங்கே போய் இன்னொருத்தருக்கு பரிந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்வது உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தேடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படிப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்தா சொல்கிறாரு, எப்படி இந்த காரியத்தை நான் ஆபிரகாமின் இடத்திலிருந்து மறைப்பேன் என்று சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு இருதயத்தோடு, அந்த மாதிரி ஒரு பரிந்து பேசுகிற ஒரு இருதயத்தோடு, ஜெபிக்கிற ஒரு இருதயத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தரே அவனை கேட்கவே இல்லை. ஆபிரகாம் கேட்கவே இல்லை, எங்கே போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அடுத்தது என்ன நடக்க போகுது, அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. ஆனால் ஆண்டவரே உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு, இப்படிப்பட்ட பணிந்து பேசுகிற ஒரு மனுஷன் நான் எப்படி மறைக்கிறது? ஹல்லேலூயா. நெகேமியா அப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் என்ன பண்ணார்? எருசலேமின் அங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிற என்கிற செய்தியை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த காலை வேளையில் தேடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் மற்றவர்களுக்காய் விண்ணப்பிக்கிற ஒரு தேவனாய் காணப்பட்டார். பூமியில் இருக்கும்போது செய்தார். நாம் எத்தனை பேர் பூமியில் இருக்கும் பொழுது செய்கிறோம் என்று தெரியல. ஆனால் பூமியில் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காய், மற்ற விசுவாசிகளுக்காய், ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்காய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். எத்தனை பேர் இயேசுவை நம்ம பின்பற்றுகிறோம்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறோம்? ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை விட்டு சென்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ ஹவ் given you an example. என்ன எக்ஸாம்பிள் ஆண்டவர் விட்டு சென்றிருக்கிறாரு? மற்றவர்களுக்காய் விண்ணப்பிக்கிற, பரிந்து பேசுகிற ஒரு எண்ணத்தை, ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்குள்ளே அவர் காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஐ லவ் ஜீசஸ்ன்னு சொல்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்க்குறோம், எனக்கு ஜீசஸை தெரியும்னு சொல்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் பார்த்தா அந்த பரிந்து பேசுகிற ஒரு இருதயமோ எண்ணமோ சிந்தனையோ காணப்படாத கிறிஸ்தவர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். ஆமென். சரி, இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது தான் நமக்காக பணிந்து பேசினார். பரலோகத்திற்கு போயும் வேதம் கூறுகிறது. எபிரேயர் 7:25 வாசிங்க. எபிரேயர் 7:25. வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும், என்ன சொல்லுங்க, எப்பொழுதும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, பூமியில் இருக்கும் பொழுது இயேசு ஜெபித்தாரு. ஓகே, பரலோகத்திற்கு போயும் யார் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சிலர் நினைப்பாங்க, அந்த பரிசுத்தவான் வந்து அவர் அங்கே உட்காந்து அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார் போல. அவர் தான் இங்கே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டாரு, இங்கே பட வேண்டிய எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டார். அங்கே போய் உங்களுக்காகவும் எனக்காகவும் திரும்ப அவர் பணிந்து பேசிக்கிட்டே இருப்பாரா? எந்த ஒரு தூதனாலும் பணிந்து பேச முடியாது, எந்த ஒரு பரிசுத்தமானாலும் பணிந்து பேச முடியாது, நம்முடைய தகப்பன் தாயினால் பணிந்து பேச முடியாது. அவர்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு உத்தமர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்திருந்தாலும், வேதம் கூறுகிறது, என்ன கூறுகிறது? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் ஒருவர் மாத்திரம்தான் பரலோகத்தில் உங்களுக்காக எனக்காகவும் விண்ணப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இந்த வசனத்தை புரிந்து கொள்ளாதனால சிலர் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பரிசுத்தமானுடைய பெயரை சொல்லி நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்ன்றாங்க. பைபிளில் எங்கேயாவது போட்டிருக்கா அவர்கள் அங்கே போய் உங்களுக்காக வேண்டுவாங்கன்னு சொல்லிட்டு? ஒரே ஒரு ஆள் தான் மத்தியஸ்தர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஒரே ஒரு ஆள் தான் ஜெபிக்க முடியும், ஒரே ஒருவருடைய ரத்தம் மட்டும்தான் பணிந்து பேச முடியும் உங்களுக்காக. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். ஹல்லேலூயா. ஸோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்றென்றைக்கும் அவர் பிரதான ஆசாரியனாக எனக்காக இருக்கிறாரு, அவர் ஒருவர் தான் எனக்காக பரலோகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு அது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோமோ இல்லை, யார் நமக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறார்? இயேசு ஜெபித்து. இயேசுவை காட்டிலும் பெரிய ஜெபம் இருக்க முடியுமா? இயேசுவினுடைய இரத்தத்தை காட்டிலும் பெரிய ஜெபம் இருக்க முடியுமா? எந்த ஒரு மனிதனுடைய ஜெபமாக இருந்தாலும் இயேசுவினுடைய இரத்தத்தை காட்டிலும் பெரிய ஜெபமாக இருக்க முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக எனக்காக, நம்ம பிள்ளைங்க ஜெபிக்கலைனாலும், நம்ம ஒய்ஃப் ஹஸ்பண்டு ஜெபிக்கலைனாலும், நம்ம பேரண்ட்ஸ் ஜெபிக்கலைனாலும், நம்மளை எல்லாரும் மறந்துருந்தா, யாருமே எனக்கு ஜெபிக்க இல்லைன்னு நம்ம நினச்சாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற அவர் என்ன பண்ணுகிறார்? நமக்காக எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கவலைப்பட தேவையில்லை. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேங்கிங் அவர் தான். ஆமென். எல்லா தேவதூதர்களுக்கும் மேலே இருக்கிறாரு. பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்காக சிலுவையில் மரித்தது மாத்திரம் இல்லாமல் நமக்காய் அவர் பணிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாமே நடக்கும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம யோசித்து இருக்கிறோமோ, என்னென்னலாம் இயேசு நாமத்தினால நம்ம வேண்டி இருக்கிறோமோ, அவர் நம்ம ஒரு முறை ஜெபிச்சுட்டு விட்டுருந்தாலும் அவர் அதை திரும்ப 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 பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு இதை செய்யும் ஆண்டவரே, அவர்களுக்கு இதை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய இரத்தம் ஒவ்வொரு நாளும் சொட்டு சொட்டாய் பணிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. He will do for us. அவர் என்ன காரியங்களை நம்ம வாழ்க்கையில் தீர்மானித்திருக்கிறாரோ அதை நிச்சயம் செய்வார். அவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த பூமியில் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இன்னொரு இடத்துல ஜெபித்தார். எங்கே ஜெபித்தார்? இன்னும் அநேக முறை ஜெபித்தார். சிலுவையில் கடைசி பரியந்தமும் ஜெபித்தார். என்ன சொல்லி ஜெபித்தார்? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள். அப்படியே குழந்தைங்க எல்லாம்
செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காய் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பணிந்து பேசின தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் அவர் அதிகமாக ஹர்ட் பண்ணாங்களோ, யார் அவரை அதிகமாய் குத்துனாங்களோ, யார் அதிகமாய் அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்காய் கால் கீழே இருக்கிறாங்க, எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். யாராவது உங்களுக்கு ஏதாவது செஞ்சால் அப்படியே ஒரு இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே நமக்கு கோவம் வந்துடுது. சர்ச்சை விட்டு போகிறதுக்குள்ளே நமக்கு கோவம் வந்துடுது. காலு கீழே உட்காந்து அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ண குலுக்கி யாருக்கு பங்கு போடலாம் என்று சொல்லி வஸ்திரத்தை அவருடைய மூக்கு கீழே நிற்கிறாங்க. அவர் ஃபூனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாரும் செத்து போயிடுவாங்க. ஆனால் அவர்களுக்காக என்ன பண்ண அவர் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பணிந்து பேசுகிறவராக இருக்கார். அவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறாரு, நீங்களும் நானும் பணிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மோசேயை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யாத்ராகம் 32 நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, மோசே சீனாய் மலையிலே அவர் உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தா இங்கே ஒரே ஒரு கன்றுக்குட்டியை அவர்கள் வணைந்து அவர்கள் அதை ஆராதித்து மோசேக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ தான் நான் விடுதலை ஆக்கினேன், இப்பொழுதுதான் அவர்களை அற்புதம் செய்தேன். அவர் பாரு திரும்ப போய் என்ன பண்ண, கன்றுக்குட்டியை வணைந்து அவர்கள் பழையபடி எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதையே திரும்ப செய்கிறாங்க என்று சொல்லி அவரிடத்துல கோபம் கொண்டு அவர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி. அப்போ மோசேக்கு எதுவுமே தெரியாது. மோசே ஆண்டவரே அழித்து விடாத முடியும், நாமும் தூஷிக்கப்படும்லாம் சொல்கிறார். ஆனால் எனக்கு விஷயம் என்னன்னு முழுசாக தெரியல. கீழே போகும்போது தான் அவருக்கே தெரியுது, தேவன் இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிற தேவனை ஒரு செகண்டில் மறந்து பழையபடி கதவை திருடின்னு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கன்றுக்குட்டியை வணைந்து அவர்கள் அதை ஆராதிக்கணும். மோசேக்கே கோவம் என்ன பண்ணார், அவர் கையில் இருந்த 2 கற்பனைகளையும் என்ன பண்ணார், தூக்கி எறிஞ்சிட்டார். அல்லேலூயா. அவ்வளவு கோவம் அவருக்கு வந்துருச்சு. அப்போ அவர் ஆண்டவர் நான் அழிக்கப் போகிறேன்னு சொல்லும் பொழுது மோசே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வாசிங்கள், யாத்ராகம் 32. ம் 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 ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பணிந்து பேசுகிறதுல எவ்வளவு சீரியஸாக அவர் இருக்கிறார் பாருங்க. ஜனங்கள் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு பதிலாக என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன பண்ணுங்க, கிறுக்கி போடுங்க என்று சொல்றார். எஸ்தர் ராஜாத்தியை பார்க்கும் பொழுது, நான் அழிந்தாலும் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி நான் போய் என்னுடைய ஜனங்களுக்காய் நான் பணிந்து பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மோசே என்னுடைய பேரை நித்தியத்திற்கும் எடுத்து போடுங்கன்றாரு. எஸ்தர் ராஜாத்தி என்னை கொலை செய்தாலும் பரவாயில்ல, நான் அழிந்து போகிறேன், என்னுடைய ஜனங்கள் விடுவிக்கப்படணும்னு சொல்லி அவள் பணிந்து பேசுகிறவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இவ்வளோ சீரியஸாக ஆண்டவரிடத்தில் பணிந்து பேசு. நம்ம பணிந்து பேசுகிறது எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே இவர்களை அதை செய்யும், இதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும் நம்ம சொல்லலாம். ஆனால் எத்தனை பேர் இவ்வளோ ஒரு தீவிரமான முயற்சி, இதுதான் உண்மையான பணிந்து பேசுகிறது. நம்மளை தியாகம் செய்து நமக்கு இருக்கிற ஒரு சின்ன, நம்மளால் இறக்க தேவையில்லை, பட் உபவாசம் இருந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அவர்களுக்காய் இன்னொருவருக்காய் நம்ம பணிந்து பேசுகிற, உண்மையாகவே அப்படி நம்ம எல்லாரும் சொல்லலாம் பணிந்து பேசணும்னா. மோசையை பார்க்கும் பொழுது, எஸ்தர் ராஜாத்தியை பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் உண்மையாக பணிந்து பேசுகிறோமான்னு யோசித்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான். அல்லேலூயா. அவன் நம்ம லெவல் எங்கே இருக்குது, வேதத்தில் பரிசுத்தவான்களுடைய லெவல் எங்கே இருக்குது. அல்லேலூயா. நம்ம அடுத்த முறை நம்ம பணிந்து பேசுகிறோம் என்று சொல்லுகிற ஒரு கேட்டகரியில் நம்ம வரும்பொழுது ஆண்டவர் இப்படியாய் அவர்களுக்காய் பணிந்து பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லூக்கா 23:27 வசனத்தை வாசிங்க. ம் ம் ஆமென். ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. இது ஒன்று ஸ்திரீகளுக்கு போட்டிருக்குது, அதனால் ஸ்திரீகள் மாத்திரம்தான் அழுது புலம்பணும்னு நினச்சிடக்கூடாது. யோபும் பார்த்தா, யோபு ஒய்ஃபு கூட ஜெபிக்கல,
யோப் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அவருடைய பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ என்று எண்ணி அவர் காலையில் எழுந்து எல்லாருக்கு முன்னாடி எழுந்து அவர் ஜெபித்து அவர் பலிகளை செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. எல்லா பேரண்ட்ஸையும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த வசனம் கூறுகிறது, திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எதற்கு அழணும்? பிள்ளைங்களுக்காக. நல்ல ஜாப் கிடைக்கணும், அதற்காக ஆண்டவர் அழ சொல்லியிருப்பார். பிள்ளைங்களுக்கு நல்லது அது நடக்கணும், நல்ல அதெல்லாம் எல்லாமே ஆண்டவர் ஏற்கனவே யோசித்து வைத்திருப்பார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் பாவத்திலே விழுந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிள்ளைகள் பாவத்திலே சிக்கிக்கொள்ளக்கூடாது, பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் மனம் திரும்பணும், பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பிள்ளைகள் ஊழியத்திலே பங்கு உள்ளவர்களாக இருக்கணும். இதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? அழுது ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க ஏன் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பண்ணால், பிஹைண்ட் த சீன்ஸ், பின்னாடி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஒருவேளை நம்ம அழுது புலம்பாமல் இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்காக காலேஜ் வேணும், வேலை வேணும், எல்லாரும் எதிர்பார்க்குறேன், நானும் எதிர்பார்க்குறேன், நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் உண்மையாகவே பிள்ளைகள் ஏன் எழும்பி இன்னும் பிரகாசிக்காமல் இருக்கிறாங்க? ஏன் பிள்ளைகள் வளர்ந்து எல்லா அனுபவத்தையும் உலகத்தில் பெற்றிருக்கிறாங்க? they are able to do many things in this world, but when it comes to the house of God, தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை வரும்போது அவங்க they take a back seat, பின்பாக அப்படியே உட்கார்ந்து அமைதியாய் அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. why is that? யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன, நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது புலம்புங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், நானும் செய்யணும், நீங்களும் செய்யணும். but we need to cry for our children. behind the scenes ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காய் கதறி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். பேரண்ட்ஸே சோம்பேறிகளாக இருந்தாங்கன்னா பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். பேரண்ட்ஸே ஜெபிக்கலைன்னா பிள்ளைங்க மாத்திரம் அப்படியே மிராக்குலஸாக ஜெபிச்சிருவாங்களா? அவங்க பேரண்ட்ஸே அழுது புலம்புகிற முழங்கால் படியிடுகிற அனுபவம் இல்லை, பேரண்ட்ஸே வேதத்தை வாசிக்காத அனுபவம் இருக்குது. அப்புறம் எப்படி பிள்ளைங்கள் மாட்டும் அப்படியே ஏஞ்சல்ஸாக வருவாங்க? பிள்ளைகள் மாத்திரம் எப்படி பெரிய ஊழியக்காரர்களாக பரிசுத்தவான்களாக வருவாங்க? நாம் நம்மளுடைய பார்ட்டை நாம் செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நாம் மற்றவர்களுக்காய் பணிந்து பேசணும், சீரியஸாக பணிந்து பேசணும், நேரத்தை எடுத்து பணிந்து பேசணும், மோசையை போல பணிந்து பேசணும், எஸ்தர் ராஜாத்தியை போல பணிந்து பேசணும். பேரண்ட்ஸ் எல்லாருமே நாம் பிள்ளைகளுக்காய் பணிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட மனிதனை தான் ஆண்டவர் தேடுகிறார். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா? அந்த காலை வேளையில் ஆமென். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா? நீங்கள் இல்லைன்னா அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்துக்கணும். ஹல்லேலூயா. பிகாஸ் காட் இஸ் லுக்கிங் ஃபார் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை, அப்படிப்பட்டவருடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவர் தேசத்தை அழிக்க மாட்டேன்றாரு. ஏன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்க மாட்டாரா? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து அந்த பணிந்து பேசுகிற ஒரு லிஸ்ட்டில் நாம் காணப்பட வேண்டும். ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது, மாதத்திற்கு ஒரு முறையாவது ஆண்டவர் இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் இரவில் எழுந்து உட்கார்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காய் ராஜாமத்தில் நீங்கள் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது புலம்பலின் புஸ்தகம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். புலம்பல் 2:19 வாசிங்க. புலம்பல் 2:19. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. எழுந்துருன்றாரு. நம்ம என்ன பண்ணுறோம்?
போகிற வரைக்கும் ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எழுந்த போதும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஒன்று சீக்கிரமாக படுத்து காலைல சீக்கிரம் எந்திக்கணும், இல்லை ஓகே லேட்டாக ஜெபிச்சு காலையாவது லேட்டாக எந்திக்கிற அனுபவம் இருந்தால் பரவாயில்ல. நைட்டும் ஃபோனு, காலையிலையும் ஃபோனு, ஃபுல் டே ஃபோனு. எப்படி பிள்ளைங்களுக்காக எழுந்திருந்து ஜெபிக்க முடியும் நம்மளால்? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற ஒரு பொறுப்பாய் காணப்படுகிறது. நீங்கள் மற்றவர்களுக்காக ரட்சிப்புக்காய் ஜெபிக்கணும். உங்களுடைய ஓன் சில்ட்ரனுக்காக, என்னுடைய ஓன் பிள்ளைகளுக்காக நான் தான் நடுராத்திரியில் எழுந்திருந்து நான் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணுமா? ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அழிவை ஆண்டவர் எடுத்து போடுகிறவராயிருக்கிறார். இரண்டாவதாய் ஆண்டவர் தேடுகிற ஒரு மனிதன். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 6:8 வாசிங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இரண்டாவதாய் தேடுகிற ஒரு மனிதன். இந்த வசனம் கூறுகிறது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யாரு நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட இரண்டாவது மனிதனை தேடுகிறார்? அவருடைய காரியத்திற்காய் யார் எழுந்து போவார்கள்? ஹல்லேலூயா. ஏசாயா பாருங்க, அவருடைய அசுத்த உதடுள்ளவன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை, முந்தின வசனங்கள் அசுத்த உதடுள்ளவன் என்று சொல்லி அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார். அவர் அறிக்கையிட்டு ஆண்டவர் என்ன பண்ண, அக்கினி தணலினாலே அவருடைய நாவை தொடுகிறார். அப்போ அவன் பரிசுத்தமாகப்படுகிறான், சுத்திகரிக்கப்படுகிறான். அவன் சுத்திகரிக்கப்பட்ட உடனே தேவனுடைய சத்தம் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, முதல்ல நம்மளுடைய சுத்திகரிப்பு நமக்குள்ளே காணப்படணும். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏசாயாவுடைய வாழ்க்கையில் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுகிற காரியத்தை ஏசாயாவினுடைய அந்த செவிகள் கேட்கிறதாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. முதல்ல சுத்திகரிப்பு, முதல்ல மனம் திரும்புதல், சுத்திகரிப்பு. அடுத்ததாய் பார்க்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் கேட்கிறார், நம்மளுடைய காரியமாக யார் போவாங்க என்று சொல்லி கேட்கிறார். என்ன காரியம்னு சொல்லலை. நம்மளாக இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்போம். முதல்ல என்னன்னு ஃபுல் டீட்டெயில் தெரியட்டும் நமக்கு. ஏன்னா எதுலேயே போய் சிக்கிக்கூடாதுல்ல. நம்ம எதையா போய் வாலண்டியர் பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் முதல்ல என்ன விஷயம்னு ஃபுல்லாக கேட்போம், அப்புறம் முடிஞ்சால் பார்ப்போம், டைம் இருந்தால் போவோம், இடம் நல்லா இருந்ததுன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகாமல் யாரை அனுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது ஏசாயா என்ன சொல்கிறாரு? அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இருதயமுள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். மரியாளை போல இருதயமுள்ள ஒரு மனுஷியை ஆண்டவர் தேடுகிறார். என்னுடைய காரியமாக யார் போவா? அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி மரியாள் சொன்னாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வில்லிங்னஸ் இருக்குது? ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசினாலும் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மையாகவே ரெடியாக இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வரணும். அதுக்கப்புறம் சிலர் நம்ம ஆராதிக்கிறத பார்த்தா ஆண்டவரை சிலுவையிலேருந்து இறக்கி வச்சுட்டு நாம் ஏறிடுவோம் போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா ஆராதனைலாம் பயங்கரமாக இருக்கும் நம்மளுது. எல்லோரும் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். ஆராதனைலாம் பயங்கரமாக இருக்கும். அப்படியே விட்டால் இன்றைக்கே எல்லாத்தையும் திறந்துட்டு நான் வந்துடுவான்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆராதனை. ஆனால் அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்படி ஆராதிச்சோமா நமக்கே தெரியாது. பழையபடி மண்டையிலேருந்து பார்த்தா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும் திரும்ப. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறோமா நம்ம? இப்போ நான் அப்படி இருக்கிறேன் சில நேரத்தில், என்னுடைய குறைவு தான் அது. ஸோ பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவருடைய காரியமாக யார் போவாங்கன்னு கேட்டால் கையை தூக்கணும். உடனே எனக்கு முதல்ல விஷயத்தை சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் என் கூட வருவாங்க, அங்கே எப்படி இருக்கும் வசதியெல்லாம், அங்கே போனால் என்ன கிடைக்கும், எனக்கு இதை செஞ்சால் என்ன கிடைக்கும், அதை செஞ்சால் என்ன கிடைக்கும்,
அவன் சாவறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு ஏசையா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எப்போ அழைப்பு வரும், ஆண்டவருடைய காரியமாய் நான் எப்போ போகலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறாரு. அவருடைய இருதயத்தில் பாருங்கள், ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறாரு. உடனே அவர் அப்படி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு காலையில் யாரை தேடுறாரு? திறந்த இருதயத்தோடு என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 36, 37 வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? அறுப்பு மிகுதின்றார். அறுப்புக்கெலாம் பஞ்சமே இல்லை. நிறைய பேர் இருக்கிறாங்க பூமியில். எந்த பக்கம் திரும்பினாலும் அறுவடை பெருசாகவே இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யார் குறைவாக இருக்கிறாங்களா? வேலையாட்கள் தான் குறைவு. அறுப்பு குறைவு இல்லை, வேலையாட்கள் தான், வேலை செய்கிற ஆட்கள் தான் குறைவாக இருக்கிறாங்க அவருடைய பார்வையில். கடினமாய் உழைக்கிறவர்கள் தான் கம்மியாக இருக்கிறாங்க. எதையாவது கொடுத்தோம்னா அதை நல்லா திறன்பட செய்கிறவர்கள் தான் குறைவாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனி பிளேஸ், எனி டைம், எனிவேர் ஆண்டவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாருன்னா நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு வேலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளோ நேரம் இருக்க சொன்னாலும் இருந்து நம்ம செய்வோம். காலையிலே வர சொன்னாலும் வந்துடுவோம், நைட்டு லேட்டாக இருக்க சொன்னாலும் இருப்போம், சாட்டர்டே ஒர்க் பண்ண சொன்னாலும் பண்ணுவோம், சண்டே ஒர்க் பண்ண சொன்னாலும் பண்ணுவோம். எல்லாமே நாம் செய்வோம், எல்லாமே திறன்பட செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் கேட்குற, என்னுடைய காரியத்திற்காய் உழைக்கிறவர்கள் யார்? ஹல்லேலூயா. எனக்காய் பிரயாசப்படுகிறவர்கள் யார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கி நமக்கு ரொம்ப டேலண்டட் பீப்புளெலாம் நமக்கு தேவையான்னு கேட்டால் இல்லை. ரொம்ப பயங்கரமாக எல்லாம் பண்ணுறவங்க தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை. நமக்கு யார் தேவைன்னு பார்த்தா கடினமாய் உழைக்கிறவர்கள் தேவையாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சிலர் பார்த்தோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் போனோம்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் இருப்பார், ஒரு கொத்தனார் இருப்பார், அப்புறம் மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நான் பார்க்கும்போது எல்லாரும் அவருடைய வேலைகளை திறன்பட செய்தால் தான் அந்த கட்டிடத்தை அருமையாய் நம்மளால் கட்ட முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாம் இணைந்து வேலை செய்கிறவர்களாய் காணப்படணும். அந்த வேலை தான், இந்த வேலை தான், நான் கொத்தனார் வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னா பில்டிங் கட்ட முடியாது. அப்புறம் லீக் ஆகும் பில்டிங். பரவாயில்லையா? பில்டிங் லீக் ஆகும். பில்டிங் பார்த்தா கிராக் விழுந்திருக்கும். இந்த பாருங்கள், கிராக் விழுந்திருக்குது. எத்தனை முறை பூசினாலும் கிராக் விழுந்துருது அதில். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் நம்மளுடைய வேலைகளை திறன்பட செய்யும் பொழுது அந்த பில்டிங்கை, அந்த அஸ்திபாரத்தை, அந்த ஆலயத்தை நம்மளால் அருமையாய் கட்ட முடியும். ஆனால் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாங்க, ஒருத்தர் சரியாக பண்ணலை அப்படின்னா அது என்ன ஆகுது? அந்த பில்டிங்கை சரியாக நம்மளால் கட்ட முடியாது. ஆமென். ஸோ பிரியமானவர்களே, எந்த வேலையாக இருந்தாலும் அதை திறன்பட செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கோம். எனி டைம் இனிமேல் டிசைட் பண்ணணும், நான் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். எனக்கு தோன்றின மாதிரி தான் நான் செய்வேன், என் இஷ்டப்படி தான் நான் செய்வேன், எனக்கு பிரியமானதை தான் நான் செய்வேன். ஏசையாவுடைய அனுபவம் அது கிடையாது. ஹல்லேலூயா. ஏசையானோட அனுபவம் அது கிடையாது. மோசேயை போக சொன்னால் அவன் போகிறான். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 22ஆவது வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிலரை ரட்சிக்கும்படிக்காய் அவர் என்னவாய் மாறினாரா? பலவீனர்களுக்கு பலவீனரானாராம். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமாய் ஆனேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த ஒர்க்கு தான், அந்த ஒர்க்கு தான், அது மாத்திரம் தான், இது மாத்திரம் தான் அவர் கூட பின்னுறாரு. திடீர்னு பார்த்தா டென்ட்டு கட்டுறாரு, திடீர்னு பார்த்தா என்னென்னமோ வேலைகளை அவர் செய்கிறார். எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போகணும், அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கு. நான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், எப்படியாவது இந்த தேவனுடைய சபையை கட்டணும், எப்படியாவது தேவனுடைய அதுக்கு நான் என்னவோ வேணாலும் மாற ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்?
இப்படி மாறவும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நல்லா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். எவ்ரிபடி, நம்ம எல்லாரும் ஒரே போட்டில் தாங்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே போட்டில் தான் இருக்கணும். உங்களுக்கு எப்படி சில கஷ்டங்கள் அந்த மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் அதே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சர்ச்சில் இருக்க எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு வழி இல்லை. வி ஹாவ் டு மேக் அ டிசிஷன் இன் அவர் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை, நான் எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படிக்காய் ஐ வில் பிகம் எனிதிங் ஃபார் எனிபடி. ஹல்லேலூயா. அப்படியாய் மாறுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காண. அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாய் ஆண்டவர் தேடுகிற மனிதன் 1 சாமுவேல் 13:14 வசனம். 1 சாமுவேல் 13:14. ஆமாம், அதான் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இங்கே வசனம் கூறுகிறது, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் தேடி இருக்கிறார்? சொல்லுங்க, எப்படிப்பட்ட? தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன். ஹல்லேலூயா. அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லை என்று சொன்னான். ஹல்லேலூயா. ப்ராப்ளம் என்னவாங்க? ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் அவன் யார்? ஹூ இஸ் த மேன் ஹூ இஸ் ப்ளீசிங் டு காட்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிற மனிதன் ஆண்டவருக்கு ஏற்ற இருதயமுள்ள ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு ஆள்கிட்ட 10 தடவை நம்ம சொன்னோம்னா அந்த காரியத்தை அவங்க வழியாக செய்கிறதுக்கு செய்யாமலே விட்டுடலாம் நம்ம. கரெக்டாக? ஆனால் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அதை டக்குன்னு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட நம்ம மென்மேலும் நம்ம பேசும்போது அது என்ன ஆகுது? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம், நம்ம வேலையில் பார்க்குறோம், ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறோம், அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் டக்கு 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 டக்குன்னு பண்ணிடுறான் எல்லாத்தையும். இன்னொருத்தன்ட்ட வேலையை கொடுக்குறோம், அவன் 10 தடவை சொன்னாலும் பரவாயில்ல, அவனை நம்ம ஒரு ஃபாலோ அப் பண்ணிட்டியா இதை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வேலை ஸ்தலத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்படி பார்க்கும் பொழுது அதுபோல தான் ஆண்டவருடைய காரியத்திலும் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் யார்? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இங்கே சவுல் இடத்துல காணப்பட்ட ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சவுலை ஆண்டவர் அழைக்கும் பொழுது 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் 5 அடையாளங்களை சவுலுக்கு கொடுக்கிறார். அவனை ராஜாவாக ஏற்படுத்தும் பொழுது 5 அடையாளங்களை அவனுக்கு கொடுக்கிறார். 2வது வசனத்தை வாசிங்க. அதில் 10வது அதிகாரம் 2வது வசனம். ஆமென். ஆமென், ஆமென். இங்கே இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது 2வது வசனம், 3வது 4வது வசனத்தை வாசிக்கும்போது சாமுவேல் கிளியராக 5 காரியங்களை அவருக்கு சொல்லுகிறார். நீ திரும்ப போகும் பொழுதும் உன் கழுதையை குறித்ததான காரியங்கள், நீ திரும்ப போகும் பொழுது எத்தனை மனிதர்களை நீ பார்ப்பாய் என்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ தீர்க்கதரிசிகளை பார்ப்பாய் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொல்லுகிறார். அதுவும் நடந்தாயிற்று. 4வது அடையாளம் 6வது வசனத்தில் கூறுகிறது, அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு மனிதனாய் இருப்பான் என்று சொல்லி அதுவும் நிறைவேறிற்று. அப்புறமா 8வது வசனத்தை வாசிங்க. அதில் ஆமென். போதும் சிஸ்டர். இதில் பாருங்கள், 5 அடையாளத்தில் 4 அடையாளம் கரெக்டாக உடனே நடந்துருச்சு சவுலுடைய வாழ்க்கையில். இந்த 8வது காரியம், இந்த 5வது காரியம் மட்டும் பொறுமையாய் கொஞ்சம் தாமதித்து செய்ய வேண்டிய ஒரு காரியமாய் இருந்தது அந்த அடையாளம். அதை அவர் என்ன பண்ணிவிட்டார்? அதுக்கு பொறுமையாக இருக்க முடியல அவரால். மற்ற அடையாளங்களை உடனே நடந்ததை, இதுதான் சில நேரத்தில் தாவீது ஆண்டவர் ராஜாவாக மாற்றும் போது 13 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ண வச்சார். சவுலை டக்குன்னு ஃபியூ டேஸில் ஆண்டவர் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா.
அப்போ அந்த வார்த்தைகளுக்கு உட்பட்டு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்காத ஒரு மனிதனை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றும் பொழுது அவனுக்கு என்ன ஆகுது? உடனே அவன் நிலைத்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையாய் மாறுகிறது. அதே மனிதன் தாவீது பாருங்க, அதே மாதிரி அழைப்பை பெற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு 13 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ணி அந்த ராஜ்யபாரத்திலே அவர் ஏறுகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு எது பிரியமாய் மாறினது? அவருடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் தாவீதின் இடத்துல காணப்பட்டபடியினால ஆண்டவர் சவுல் விழுந்து போனார். ஆனால் தாவீது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. யோவான் 14:23 இயேசு சொல்கிறாங்க, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு உங்கள் மேலே ஒரு பிரியம் வருகிறது. ஹல்லேலூயா. நாம் பாட்டுக்கு முன்னுக்கு பின்னு நம்ம பண்ணும் பொழுது பாருங்கள், தாவீது அவனால் ஆலயத்தை கட்ட முடியும், கட்டணும்னு ஆசை இருந்தது, வாஞ்சை இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாதுன்றார். ஹல்லேலூயா. இல்லை, என்னால் கட்ட முடியும், நான் தான் எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், திட்டங்களை கூட போட்டு வச்சுட்டேன், ஆட்களை கூட ஏற்படுத்திட்டேன், என்கிட்ட அதிகாரம் இருக்குது, நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுக்கலை. ஐ கேன் டூ, என்னால் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தெளிவாய் வந்திருக்கிறது, இதுதான் நான் செய்யணும், இதைத்தான் சாலமோன் செய்ய போகிறோம், மகன் செய்ய போகிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு எல்லாமே இருக்கும். தாவீதுக்கு இல்லாத வசதிகள் இல்லை, அவன் எல்லாமே சேர்த்து வச்சுட்டான், எல்லா திட்டங்களையும் போட்டு வச்சுட்டான், எல்லாரையும் கரெக்டாக குரூப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டான். சாலமோன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தான், பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் கடன் எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணினாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னது எனக்கு? ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு உட்பட்டு நடந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான் தாவீது. பாருங்க, அவரால் ஆராதிக்க முடியும், தேவனை துதிக்க முடியும், ஆனால் தேவனுடைய வழிகளிலே நான் தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும் என்று சொல்லி அவர் என்ன பண்ண, உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் தூக்கிட்டு வராங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிறது இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதைத்தான் நம்ம இருதயத்தில், அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். காட் நோஸ் யூ கேன் டூ திங்ஸ். அவருக்கு தெரியும் உங்கள்கிட்ட நிறைய தாளந்துகள் இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்குது, அநேக எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, அநேக சத்தியங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய கட்டளை நமக்கு என்ன சொல்லுகிறது? அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அதுதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்களோடு கூட வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உங்கள் மீது பிரியமாக இருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க, ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், நம்மளுக்கு தெரியுது சரியான காரியங்களை செய்யலைன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க பிள்ளைங்களை. If you don't follow the rules, they will dismiss you. கரெக்டா? ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும், நான் உங்கள் இஷ்டப்படி செய்ய விடுவாங்களா? விட மாட்டாங்கள. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதைத்தான் நீங்கள் செய்யணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான், அவங்க மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒன்று அவங்களுடைய கோபம் அவங்க மேலே வரும், இல்லை அவங்க ஏதாவது ஒரு வழியில் நம்மளைய டிஸ்மிஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. எங்கே நம்ம கடந்த ரோட்டில் வண்டி ஓட்டினாலும் அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை ஃபாலோ. எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், நான் நல்லா ஓட்டுவேன், இந்தியாவிலலாம் நான் வளைச்சி ஓட்டியிருக்கிறேன், இங்கே நான் வளைச்சி ஓட்ட போகிறேன் அப்படின்னா வளைச்சி ஓட்டுங்க. அப்புறம் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிரும், எங்கேயாவது ஃபைனை மாட்டிக்கிட்டு நம்ம காரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க, லைசன்ஸை. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார், அந்தந்த விதிகளை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். ஆமென். அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் தேடுகிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த காரியத்தில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்காமல் இருக்கிறீங்க? எத்தனை நாள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார்? எத்தனை முறை பேசி கொண்டு இருக்கிறார்?
எப்படி சொன்னாலும் ஆண்டவரை நாம் எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ரோடு ரூல்ஸை, டாக்டர் ஆஃபீஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், ஸ்கூல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், காலேஜ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், ஒர்க் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் விதித்த விதிகளை மாத்திரம் நம்ம என்ன பண்ணுகிறோம்? அசட்டை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அந்த இடத்துல இருக்காமல் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பூமியில் இருக்க போகிற நாட்கள் குறைந்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கிருந்து கடந்து போக வேண்டிய நாட்கள் வருகிறது. நித்திய காலம் கடந்து வந்தது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்மால், ஒரு சின்ன ஒரு டைனி இதுதான். நித்திய காலம் வரப்போகிறது. எங்கே இருக்க போகிறோம்? யாரோடு இருக்க போகிறோம்? எப்படி இருக்க போகிறோம்? அதை நம்ம தான் தீர்மானிக்கணும். அந்த தீர்மானம் எடுக்கிறது ஆண்டவர் நமக்கு. நீங்கள் தீர்மானம் என்ன எடுக்கிறீங்களோ அந்த தீர்மானத்தின்படி நீங்கள் அந்த இடத்துல இருப்பீர்கள். இல்லை, நான் பரவாயில்ல, நரகத்துக்கு அக்னி நரகத்தில் போய் எரிஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க எரிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை சுற்றி இருக்கிறவங்க எரிஞ்சாலும் பரவாயில்ல, அப்படி நம்ம ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம்னா அந்த கடின இருதயத்தை இன்றைக்கி கூட நம்ம விட்டுறணும். ஹல்லேலூயா. இங்கே படுகிற ஊசியே நம்மளால் தாங்க முடியல. இங்கே டாக்டர் குத்துற ஊசியவே தாங்க முடியல. பிள்ளைங்களை கூப்பிட்டு போனேன் டாக்டர் ஆஃபீஸ்க்கு. குத்துரா உடனே சின்ன ஊசி தான் இருக்கலே, அதுக்கே ஒயின்னு அழுதா கொஞ்ச நேரம். அதில் சின்ன ஊசியே தான் நாங்கள் பட்கடிப்பு இருக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் எரிகிற அக்கினி நரகம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. யாராவது நம்ம எதிர்பார்ப்போமா இவங்க போகட்டும் அவங்க போகட்டும்னு? அவங்களும் இவங்களுமே அப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நாம் அப்படிப்பட்ட காரியத்தில் கடந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவது காரியமாய் மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மீகா 6:8. ஆண்டவர் தேடுகிற மனிதன். வேகமாய் வாசியுங்கள். இரக்கத்தை செய்து இரக்கத்தை ஆமென், ஆமென். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரா? நியாயத்தை செய்ய வேண்டும். நியாயத்துக்கு பதிலாக ஆப்போசிட் என்னது? ஜஸ்ட்டாக நடக்குது. இங்கிலீஷில் சொல்கிறேன், பார்ஷியாலிட்டின்னு வாங்க, ஃபேவரட்டிசம்னு வாங்க. தமிழில் எப்படி சொல்கிறது? பார்ஷியாலிட்டி, ஃபேவரட்டிசம், பாரபட்சமாக நடக்கிறது. ஓகே, பாரபட்சமாக நடக்கிறது. நியாயமாக நடக்கிறது, எல்லாருக்கும் கரெக்டாக நடக்கணும். இப்போ ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஒரு சொத்து இருக்குது, பாரபட்சம் இல்லாமல்னா அது கொஞ்சமாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கிட்டா அங்கே என்ன ஆகாது? கான்ஃப்ளிக்ட் வராது. அதை நியாயமாக செய்தால் பாரபட்சம் வராது. நீங்கள் நியாயத்தை தவிர்த்து செய்தீங்கன்னா அங்கே என்ன, அதுக்கு ஆப்போசிட் அந்த பாரபட்சமாக நடந்து கொள்ளுகிறது. அப்போ என்ன ஆகுது? பாரபட்சமாக நடக்கும் பொழுது நாமளே சண்டைக்கு விதைகளை விதைத்து விட்டு நம்ம கடந்து போகிறோம். நம்ம போயிடுவோம். அப்புறம் பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டு கிடக்கும், பேசாது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பா அப்படி செஞ்சுட்டாங்க, எங்கள் அம்மா அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறோம். நம்ம நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேலை ஸ்தலமாகட்டும், குடும்பமாகட்டும், பிள்ளைகளாகட்டும், நம்ம கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதிலே நாம் ஞானமாய் நடக்கணும், நியாயமாயும் நம்ம நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஒருத்தர் நம்ம விசாரிக்கும் போது கூட நம்ம நியாயமாக நடக்கணும், பாரபட்சமாக நடக்கக்கூடாது. யாக்கோபு புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறாரு, நம்ம சில வேளையில் நம்ம இந்தியாவில் அப்படி இருக்கும், வெட்டிங்லாம் போனோம்னா பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. வரும்போது என்ன பண்ணோம், அவரோட போய் நம்ம கைகளை கூப்பிட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வைப்போம். இது வேறு யாராவது சாதாரணமாக ஆட்கள் வந்தால் நம்ம சில நேரத்தில் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண இடம் இருக்காது, அப்படியே கும்பிடு போட்டுட்டு ஒரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அங்கே வேதம் கூறுகிறது அப்படி கூட நம்ம செய்யக்கூடாதான். அவர்களை கவனிக்கிற விதமாய் நாம் இவர்களையும் ஒரு 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 பாரபட்சம் இல்லாமல், அவர் பணக்காரர், அவர் ரொம்ப வசதி உள்ளவர், அவங்கக்கிட்ட பேசுனா நல்ல காரியம் ஃப்யூச்சரில் நடக்கும், இவங்ககிட்ட பிரியமாக இருந்தால் நல்ல திங்ஸ் நடக்கும், அப்படி கூட நம்ம இருக்கக்கூடாது. அதான் பாரபட்சமாய் நடக்கிற, நியாயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தர் அழைக்கிறதா இருந்தாலும், நம்ம ஒருத்தருக்கு விருந்தோம்பல் செய்கிறதா இருந்தாலும், நம்ம ஒரு பிரைஸ்லாட் சொல்கிறதா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் ஒரு நியாயமாய் நம்ம செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் ஏன் குழப்பங்கள் அப்படியே தலைமுறையாக ஏன் குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது? யாரோ ஒருத்தர் பாரபட்சமாக ஏதோ ஒன்று செய்திருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருப்பாங்க. கொஞ்சம் நியாயமாக அதை கொஞ்சம் திங்க் பண்ணி வேறு மாதிரி செய்திருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு விதிகளின்படி வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தா அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எல்லார் குடும்பங்களிலும். பாருங்கள், சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பேச மாட்டாங்க, அப்படியான சூழ்நிலைகள்லாம் காணப்படுகிறது. ஸோ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்? நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்? நியாயமாய் செய்கிறவர்களாய் காணப்படணும், இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தர் ஊமையை சொல்லும்போது ஒருத்தன் 10,000 தாலந்தை வந்து கடன் வாங்கியிருக்கிறான். ஒருத்தன் 100 தாலந்தா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, அப்படி கடன் வாங்கியிருக்கான். அந்த 10,000 தாலந்து வாங்கினவன் அவன் எஜமான இடத்துல போய் கெஞ்சி கேட்டு முழங்கால் படியிட்டு எப்படியோ கேட்டு அதில் வந்து இரக்கத்தை பெற்று அவன் வந்து அதிலிருந்து விடுபட்டுட்டான். ஆனால் அந்த கொஞ்சமாய் பணம் வாங்கின அந்த மனிதனை போட்டு கழுத்தை பிடிச்சிட்டு அவன் கேட்குறான், நீ எப்போ கட்ட போகிற அப்படின்னு கேட்குறான். அப்போ அதான் சொல்ல, இரக்கத்தை நம்ம சிநேகிக்கிறவர்களாய் காணப்படணும். நம்ம பிள்ளைங்கன்னா நம்ம ஒரு மாதிரி நம்ம நடத்துவோம், அதே இது வீட்டுக்கு வந்த பிள்ளைங்கன்னா நம்ம வேறு மாதிரி நடத்துகிற அனுபவம். அந்த ஸ்கேலை நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிள்ளைங்கன்னா பத்திரமா வீட்டில் வச்சு புஷ்பாஸாக பார்த்துப்போம். இன்னொருத்தருடைய பிள்ளை வீட்டுக்கு வந்ததுன்னா அதை நம்ம எப்படி நடத்துகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த இரக்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும், நியாயமாக இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம சரியாய் செய்யாத பொழுது குடும்பங்களிலே ஒரு அதிகமான குழப்பங்கள் ஏற்படுகிறது, அதிகமான சண்டை சச்சரவுகள் காணப்படுகிறது. அது தொடர்ந்து நீடிக்கிற ஒரு காரணம். அவங்க செஞ்சால் மாத்திரம் நம்ம வீட்டில் யாராவது செஞ்சால் உடனே மன்னிச்சிருவோம். அதே விஷயத்தை இன்னொருத்தர் செஞ்சுருப்பாங்க, நம்மளால் மன்னிக்க முடியாது. அதே தான், எக்ஸாக்டாக அதே தான் இன்னொருத்தர் செஞ்சுருப்பாங்க, அதை நம்மளால் மன்னிக்க முடியாது. ஹல்லேலூயா. அது எப்படி? அது 10,000 காசு கடன் வாங்கினவன ஆண்டவர் மன்னிக்கிறான். நாம் போய் இரக்கத்தை ஆண்டவர் இடத்துல வேண்டுகிறோம். ஆனால் நம்மளிடத்துல கொஞ்சமாய் நம்மளை ஹர்ட் பண்ணவங்க இடத்துல நம்ம எப்படி இரக்கத்தை வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் இடத்துல போய் இரக்கத்தை கேட்க முடியும்? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து தப்பு செஞ்சால் மன்னிக்கிறோம்னா, இன்னொரு பிள்ளையும், அது வீட்டுக்கு வந்த பிள்ளையாக இருக்கலாம், வெளியில் இருக்கிற பிள்ளையாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, அதே தராசில் வச்சு நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும். பட் இதை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், நம்ம நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே நம்புகிற ஒரு காரியம், என் பிள்ளையை எப்படி நடத்துகிறனோ அதுபோல தான் வேறு யாரோ என் பிள்ளையை நடத்துவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். நான் இன்னொருத்தர் பிள்ளையை எப்படி நடத்துகிறனோ அதுபோல தான் என் பிள்ளையை வேறு யாரோ நடத்துவாங்க. ஆமென். நான் வந்து இன்னொருத்தர் பிள்ளை மேலே கடிந்து, இன்னொருத்தர் சகோதரி மேலே கடிந்து, இன்னொரு சகோதரன் மேலே கடிந்து கோபமாக எரிச்சலாக அப்படியே இருந்தேன்னா என் பிள்ளைங்களை தான் அது பாதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நான் ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கிறேன். the more you show mercy, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிகமாக இரக்கத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த தயவும் இரக்கமும் எங்கேருந்து வருதுன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அதை ஏன்னா பார்த்தா நீங்கள் யார் மேலேயோ அதிகமாக இரக்கம் வைத்திருப்பீர்கள், யார் மேலேயோ அதிகமாக தயவு செய்திருப்பீர்கள். அவருடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் அதை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாய் ஒரே ஒரு காரியம், 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 16:9 வசனம், 5வது காரியம், 2 நாளாகமம் 16:4. ஆமாம். ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடுகிறாராம்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம். Who is the person God is seeking? யாருக்கு ஆண்டவர் உதவி செய்யலாம்னு
அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு வழக்காட ஒருவரும் இல்லை, எனக்கு பேச ஒருவரும் இல்லை, என்னுடைய கேஸை எடுத்து சொல்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், இவ்வளோ அழுதுட்டேன், இவ்வளோ புலம்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னால், உனக்கு உதவி செய்யும்படிக்காய், உனக்கு என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்காய், ஹல்லேலூயா, என்னுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தேடுறாராம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும், ஏதாச்சும் ஒரு காரியத்தில் அற்புதம் செய்யணும், ஏதாச்சும் ஒரு காரியத்தில் அவர்களுக்கு நான் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தேடுகிற மனிதர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே என்ன ஆகிவிட்டது? ஆசா ராஜா அவருடைய வாலிப நாட்களிலே ஆண்டவரை நன்கு தேடின ஒரு மனிதனாக இருக்கிறார். பெரிய பெரிய யுத்தங்களில் எல்லாம் ஆண்டவர் அவருக்கு என்ன பண்ணினார்? ஜெயத்தை கொடுத்தார். ஏன்னா ஆண்டவரிடத்துல போய் அவர் நின்று ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய முதிர் வயதிலே அவர் என்ன செய்கிறாரு? அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சின்ன ஒரு யுத்தம் தான், ஆண்டவர் அந்த யுத்தத்தில் அவனுக்கு ஜெயம் கொடுக்கணும்னு ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாராம். அந்த வசனம் கூறுகிறது, அந்த அதிகாரம். ஏற்கனவே இந்த யுத்தம் வரும், இந்த யுத்தத்தில் உனக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரு. ஆனால் ஒன்றே பாருங்க, அதான் சொல்கிறது, ஆண்டவருடைய வல்லமை விளங்கும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. என் மகனுக்கு நான் அந்த வல்லமையை விளங்க பண்ணணும், என் மகளுடைய காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே திட்டமிட்டு இந்த காரியத்தில் எந்த காரியத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியோ, எந்த காரியத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறியோ, அந்த காரியத்தில் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஆனால் ஆசா ராஜா என்ன பண்ணிட்டாரு? அந்த உத்தம இருதயம் அவரிடத்துல காணப்படல. ஹல்லேலூயா. தன்னுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு போனார். தன்னுடைய முதிர் வயதில் இந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிக்கிறேன், இதுக்கு ஆண்டவர் தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கெலாம் நான் ஆண்டவர் இடத்துல இது சின்ன யுத்தம், நான் என்னுடைய மூளையை யூஸ் பண்ணி நான் இதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அவர் பண்ணினார். ஆண்டவர் சார், நீ மதிகேடனாய் நடந்திருக்கிற, ஃபூலிஷ் மேன்றாரு. ஹல்லேலூயா. நான் உனக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் செய்யணும்னு உனக்காய் காத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னடானா என்னையே சார்ந்து இருக்காமல், என்னை நோக்கி வராமல், என்னையே தேடாமல், நீ ஏதோ உன் மூளையை கசக்கி ஏதோ ஒன்று பண்ணிட்ட. இப்போ பாருங்க, அவர் என்ன சொல்கிறார்? மதிகேடன் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறார், ஃபூலிஷ் மேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 5 மனிதர்களாய் நாம் மாற வேண்டும் இந்த காலை வேளையில். ஆமென். நாம் கர்த்தரை தேடுகிற மனிதர்களாய், உத்தம இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், ஆண்டவருக்காய் அந்த பணிந்து பேசுகிற இருதயம் உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இந்த லிஸ்ட்டில் நாம் இருக்கிறோமா? இந்த கேட்டகரியில் நான் இருக்கிறேன்னா இல்லைனா இன்னையிலிருந்து நான் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபித்து தேவனுடைய பந்திக்காய் நம்ம ஆயத்தப்படலாம். அப்படியே எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ்.